முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு வண்டியை பார்த்தா மட்டும் கேஸ் போடுறாங்க. 2 பேராக இருக்கீங்கன்னா ஆளுக்கு ஒரு 500 மட்டும் வச்சுக்கோங்க. அதிகமாக பணம் வச்சுக்க வேணாம். ஏன்னா இங்கே சின்ன சின்ன பசங்களாம் வந்து பிளேட் போட்டு போயிடுவாங்க. இப்போ இது தாண்டது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து ஹரியானா போகிற பார்ட்ரு. ஸோ நம்ம இப்போ கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ராஜஸ்தானு. ராஜஸ்தானுக்கு அம்மா இந்த பக்கம் ராஜஸ்தான் ஆர்டிஓலாம் கிடையாது. ஸோ நீங்கள் பெருசாக யாருக்கும் ராஜஸ்தான் ஆர்டிஓக்கெலாம் எதுவும் காசு தரணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஹரியானாக்கும் பார்டர் செக் போஸ்ட் இருக்கும், பட் பைசாலாம் தரணும் எதுவும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தாண்டியாச்சு. இப்போ உள்ளே என்ட்ராகிறது பார்த்தீங்கன்னா ஹரியானா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் போய் மேலே ரைட் எடுத்தால் நம்ம ஹைவேஸை பிடிச்சிடலாம். ஆக்சுவலி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வண்டி இப்போ எடுக்க வேணாம், வண்டி நிறுத்தி போடுங்க, ஒரு 10 மணிக்கு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வண்டியை ஓரமாக நிறுத்தி போட்டுட்டு நம்ம நைட்டு ஒரு 10 மணிக்கு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஏன்னா அந்த டேக்ஸ் கட்டுற இடம் எங்கேன்னு தெரியாது இல்லையா, அதனால் வண்டி நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னொரு பெரிய தலைவலினா, நம்ம ஊரில் தமிழில் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக இந்த ஹிந்தி மராட்டி அவங்க ஓன் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அது கரெக்டு தான், அவங்க ஸ்டேட் அதை எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இங்கிலீஷில் சப்டைட்டில் மாதிரி போட்டிருந்தா நாங்கள் படித்து எதாவது புரிஞ்சு வச்சுருந்துருப்போம். படிப்பறிவுனாலும் ஓரளவுக்கு படிப்போன்னு வச்சுக்கோங்களேன். அது ஓரளவுக்காக தெரியும்ல எந்த இடம் என்னன்றது. இங்கே ஃபுல்லாக ஹிந்திலேயே இருக்கா, மேப்பை நம்பியே தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இங்கே ஹிந்தி மராட்டி அந்த ஒரு மாதிரி கலந்து பேசுகிறாங்களாம். இப்போ எனக்கு லோடு இருக்கும்போது கேட்டாங்க என்ன தெரியும், நான் ஹிந்தி தான் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு. மராத்தி அப்படின்றாங்க. என்ன அப்போ பண்ணுறது? அப்போ இங்கே வரும்போது நம்ம லாங்குவேஜ் கற்றுட்டு தான் உள்ளே வரணும். லாங்குவேஜ் கற்றுக்காமலாம் வந்தோன்னா டங்குவாரி கிழிஞ்சிரும். உங்கள்கிட்ட சொல்கிறது அந்த லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு நீங்கள் கற்றுட்டுவீங்க. நானும் லாங்குவேஜ் தெரியாமலே இத்தனை மாதம் ஓட்டுறேன் அப்படின்னு. ஓரளவுக்காவது பேசிக்காக தெரிஞ்சங்க, இல்லை இங்கிலீஷாவது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரல, தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க எப்படி. என் மூஞ்சில் ஒரு பொலிவு தெரியுதா உங்களுக்கு? அது என்னன்னா, இப்போ நான் எங்கே நடந்து போயிட்டு வந்திருக்கேன்னா, நம்ம வரும்போது ரைட் எடுத்தோம், அங்கே பார்த்தா ஒரு TN 52 வண்டி ஒன்று நின்றுட்டு இருந்தது. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்கோண்ணா, இந்த பிரச்சனை எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு. அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், தம்பி நீ ஃபஸ்ட் டைம் வர, ஒரு 1000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, கைடு கூப்பிட்டு போயிடு. ஏன்னா நீ ஏற்றுக்கு வந்திருக்க லோடு ரொம்ப டேஞ்சரான லோடு, அதனால் யோசிக்காமல் கைடு கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு அட்ரஸும் சொன்னாங்க, கைடு எங்கே இருக்கார் என்னன்ற அட்ரஸையும் சொன்னாங்க. அங்கே போப்பா, அங்கே ஆள் இருப்பாங்க, நாங்கள் அங்கே தான் வருவோம் அப்படின்ற அட்ரஸையும் சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம தயங்கணும், போயிடலாமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ இப்போ கைடு ஆஃபீஸ் நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். நேராக போகிறோம், அந்த கைடு ஆஃபீஸில் பேசுகிறோம், லோடு இறக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார். அது என்னென்னா, ஃபோனு அதெல்லாம் கையில் வச்சுக்காத, பாக்கெட்டில் பணமும் ஒரு 500 ரூபா மட்டும் வச்சுக்கோங்க. 2 பேராக இருக்கீங்கன்னா ஆளுக்கு ஒரு 500 ரூபா மட்டும் வச்சுக்கோங்க. அதிகமாக பணம் வச்சுக்க வேணாம். ஏன்னா இங்கே சின்ன சின்ன பசங்களாம் வந்து பிளேட் போட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும். கைடு கூப்பிட்டு போய் விட்டுட்டான் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு விடிய காலம் வர கூட இருக்கட்டும், ஒரு 5:30 6 மணி கூட இருக்கட்டும், அதே சின்ன பசங்க வரா மாதிரி வருவானுங்க, வண்டி சுற்றுவானுங்க, பொருளை தூக்கிடுவானுங்க அப்படின்னு சொன்னார். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கங்க அப்படின்னு அவங்க திருப்பி சொன்னது அதுதான். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, சேஃபாக பார்த்துக்கங்க. எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருக்க பொருள் ரொம்ப காஸ்ட்லி, அதனால் சேஃபாக இருந்துக்கங்க, யோசிக்காமல் கைடு கூப்பிட்டு போயிடுங்க. இதுதான் திருப்பி அவங்க சொன்னது. சரி, இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ரெகுலராக வரவங்களா அவங்க, இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? எங்கேன்னு அட்ரஸ் கேட்டேன், சொன்னாங்க. நேராக போய் அங்கே போயிட்டு முதல்ல அவங்கக்கிட்டே பேசுவோம். அது என்னன்ற அமௌண்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வண்டிக்கு
ஆஃபீஸ் கமிஷன் 400 ரூபா, 450 ரூபா, வரவங்களுக்கு 550 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1000 ரூபா ஆகிடும். ஆனால் உங்கள் வண்டிக்கு அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஏன்னா சின்ன வண்டியாக இருந்தாலும் பெரிய வண்டியாக இருந்தாலும் அமௌண்ட் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எவ்வளோவா இருந்தாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கோம். என்னன்றதை பார்த்து இப்போ கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக என்னன்றது யோசிப்போம். லெஃப்டில் இருக்கும். ஸோ இதே ரோட்லேயே போக சொன்னாங்க. இது மேலே ஏறி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்துட்டு போனால் சின்னதாக போர்டு போட்டிருப்பாங்க கோபால் ஆஃபீஸ்னு, அதை பார்த்து போய்க்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும். பொறுமையாக அப்படியே பார்த்துட்டே போங்க, இருக்கும். தமிழ் தான் பேசுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இவ்வளோ சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா தைரியமாக போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். டேக்ஸ் வந்து 1500. ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கோங்க. நைட்லாம் தூங்காதீங்க அதிகமாக. கேரளா வண்டி தானே அது? கேரளா வண்டியா தான். 2000 years later. लेफ्ट में बड़ा गाड़ी जा रहा है ना, पूरा लेफ्ट में आएगा. ஸோ இந்த எம்சிடின்னு போட்டிருக்கு இல்லையா, இங்கே தான் நம்ம ஃபாஸ்டேக் ஆகணும். ஆக்சுவலாக அது என்னென்னா டேக்ஸ்லாம் எதுவும் கிடையாது, இப்போ வெறும் ஃபாஸ்டேக் தான். இந்த எம்சிடின்னு போட்டிருக்க இடத்துல தாண்டி நம்ம வண்டி போய் நிற்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட் பக்கத்துலேயே பூத் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம வண்டி டாக்குமெண்ட்லாம் காமிச்சா அவங்களே நம்மளுக்கான லோக்கல், அதாவது டெல்லி உள்ளே போகிறதுக்கான ஃபாஸ்டேக் ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு தான் உள்ளே போக முடியும். அதுதான் இதுக்கு அந்த டேக்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இது. ஆக்சுவலாக டேக்ஸ் கிடையாது, அது ஃபாஸ்டேக் போகிறதுக்கான இடம். ஸோ இந்த மாதிரி டெல்லியில் எல்லா மொழியிலையும் நீங்கள் சிட்டி உள்ள என்ட்ராக போகிறீங்க, அதாவது டெல்லி உள்ளே என்ட்ராக போகிறீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எம்சிடின்னு போர்டு போட்டிருக்கோம். ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். ஸோ இதுதான் ரீசன். இந்த எம்சிடின்ற போர்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிங்க. அங்கேயே அந்த இடம் இருக்குது, யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. டோல்கேட்டு முன்னாடியே தான் இருக்கும் எம்சிடின்னு. ஸோ இந்த எம்சிடி தான் லேண்ட்மார்க்கு, எம்சிடி தான் லேண்ட்மார்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. धीरे धीरे पूरा लेफ्ट जाने देना. आने दो कोई धीरे धीरे पूरा लेफ्ट. इन गाड़ियों के आगे खड़ा कर लो. गाड़ी हाँ आगे आगे. ये 52 उधर आगे वो आदमी खड़ा ना, उधर खड़ा करना, वो गाड़ी खड़ी जो. हाँ हे मेहमान किधर जाने का. और इस गाड़ी का आगे लगा लो, आगे आगे लगा लो इसको. इसके आगे लेफ्ट में खड़ा कर दो. यहीं खड़ा कर दो. इधर दबा दो टोटल. दिल्ली नंबर है उसका नहीं लगता. दूसरा स्टेट में ना. अदर स्टेट कोई भी होगा उसका लगेगा. राइट में पंप है, लेफ्ट में एक बार खड़ी करके उससे बात करेंगे. नंबर है ना. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. எதுக்குடா இப்போ இதை சொல்கிற, இதுன்னு எங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா அறக்க பறக்க உள்ளே வந்தோம்.
வேறு நம்ம கைடு வேறு சீக்கிரமாக வாங்க, அங்கே கூட்டமாக இருக்கும், நம்ம ஃபாஸ்டேக் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போலா வேணும் கிளம்பி வந்து ஃபாஸ்டேக்லாம் வாங்கிட்டு டைமுக்கு உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணிக்கு இங்கே வந்துட்டோம். 12:45 ஆமாம் கரெக்ட். 1 மணிக்கு இங்கே வந்தோம். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆகுது. நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டோம், நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, சீக்கிரம் போங்க இறக்கி அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி தான் 2 இடத்துலையும் சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன ஆச்சு, வண்டியை நிறுத்துங்க, நாளைக்கு காலையில் தான் இறக்க முடியும், காலையில் இறக்கிட்டு அனுப்பி விடுறேன் அப்படின்றாங்க. இது தூக்கி வாரி போட்டுருச்சு எங்களுக்கு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் வேறு ஒரு பிளானில் இருந்தோம், இறக்கிட்டு உடனே ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தோம். அது வேறு மாதிரி எங்களை செஞ்சு விட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம அம்மாளி பார்த்திங்கன்னா வண்டியில் தூங்கிட்டு இருக்காரு, பையனும் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் பொருள் யார் காவை காக்கிறது, அதுக்காக நான் உட்காந்து காவை காத்துட்ருக்கிறேன். ஏன்னா நம்ம தான் அதை கொண்டு வந்திருக்கோம், நம்ம தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். அதனால் வேறு வழியின்றி அது கூட சுற்றிட்டுருக்கேன். என்ன கொடுமைனா, நேற்றுலாம் வேறு வண்டி ஓட்டினோன்னா அப்படி கண்ணெல்லாம் இருக்குது. அது சும்மாலாம் உட்காந்துட்டு, அது சும்மா உட்காந்து அப்படியே இழுத்துட்டு போவோம். ஒரு டைம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் சரி அதான் பையனை கொஞ்சம் நேரம் நீ தூங்குடா, அப்புறம் வேணால் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு பையன் தூங்கிட்டு இருக்கான். நீ சரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு நினச்சிக்க வேண்டியதானே, வேறு என்ன சொல்கிறது. இப்போ என்னென்னா, நாளைக்கு காலையிலையும் வெளியே போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையிலனா ஒரு 11 மணிக்கு போகலாம். இதே தான் நைட் என்ன டைமோ, ஸோ அதுவும் காலைல அந்த டைம் தான் 11 to 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இவர் சொல்கிறாரு, போலீஸ்க்கு ஒரு இடத்துல 50, 100, 200 வரைக்கும் கேட்பாங்க, கொடுத்துட்டு ஒரு 3 இடம் தான் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க, நான் ஆள் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்ன இப்போ இறக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர் நம்ம கூட இப்போயே கூப்பிட்டு போயிருப்பார். இங்கே இறக்காதனால நான் போனோம், எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது, நான் வேறு ஆள் அனுப்புகிறேன், ஆஃபீஸ் போயிட்டு வேறு ஆள் அனுப்புகிறேன், நீங்கள் இறக்க ஆரம்பிக்கும் போது ஃபோன் பண்ணுங்கள், ஆள் வந்துடுவாங்க இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது, வெயிட் பண்ணி நாளைக்கு நைட்டே கிளம்பிடலாம், அவசரப்பட்டு எதுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தோணுது. எப்படின்னு தெரியல, அது நாளைக்கு காலையில் தான் ரிசல்ட்டு தெரியும், எங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது. இப்போ எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவங்க இறக்கிட்டாங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 1 மணி ஆகும்னு வச்சுக்கலாம், 1-2 மணி ஆகும். அங்கே போனாலும் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல, 200, 300 செலவு பண்ணி போனோமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாமல் கேஸ் போட்டோம். அது இல்லாமல் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு வண்டியை பார்த்தா மட்டும் கேஸ் போடுறாங்க. அதனால் கேஸ் நீங்கள் கைடை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் போட மாட்டாங்க. மீன்ஸ் அவங்க காசு கொடுத்து அவங்க பேசிப்பாங்க, அது அவங்க பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் தலையில் மிளகா அரைச்சி அனுப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் வரீங்கன்னா கைடை கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுங்க. உங்களுடைய சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஒரு 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல. ஒரு 2 தடவை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கூட வந்துக்கலாம். ஏன்னா இப்போ வரும்போது எனக்கு கைடு எங்கே போலீஸ் இருப்பாங்க, எங்கெங்கே எவ்வளோ தரணுன்றதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் வந்த நேரம் யாரும் இல்லாதனால எதுவும் தர வேணாம். சப்போஸ் யாராவது அங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் வரும்போது 200 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஒரே இடத்துல 200 ரூபா தரணும். இந்த 50லாம் சில்லற காசெல்லாம் வாங்க மாட்டாங்க, வாங்கினா 200 அப்படின்ற மாதிரி. இப்போ போகும்போது நாளைக்கு காலையில் நாங்கள் ஒரு 11 மணிக்கு கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல 200 தரணும், இன்னொரு இடத்துல ஒரு 50 ரூபா தரணும். நம்ம உள்ளே என்ட்ரா வர இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே வந்து 100 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கணக்கு போட்டாலும் இதுவும் 350 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 350 ரூபா கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அதை தாண்டி கேஸ் போட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்குள்ளே ஒரு பயம். அதனால் வெயிட் பண்ணி நாளைக்கு நைட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கோம். இது அதான் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, இது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில. அவசரப்பட்டு வெளியே வர வேணாண்டா அப்படின்ற மாதிரி உள்மனசு சொல்லுது. சரி, உள்மனசு சொல்கிறதையும் கொஞ்சம் அப்பப்போ கேட்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு தூரம் வரீங்கன்னா தயவுசெய்து காசை பார்க்காம ஒரு கைடை கூப்பிட்டு வந்துடுங்க, அதுதான் சேஃப். உங்களுக்கு கைடு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கும் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவுட்டரில் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் எல்லா பக்கமும் இருக்குமா, எல்லா பக்கத்துலையும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு அப்படி இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா, நம்ம ஆக்ரா ரூட் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் வந்தால் நிறைய கைடு ஆஃபீஸ் இருக்குது. அதாவது நம்ம எப்படி வண்டிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த மாதிரி கைடுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து கூப்பிட்டு வரணும். ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் தரணும், கைடுக்கு ஒரு அமௌண்ட் தரணும். இப்போ நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 300 ரூபா கொடுத்துருக்கோம். இவர் நம்மளை கூட்டிகிட்டு போய் வெளியே கூட்டிட்டு போய் விட்டுறாருன்னா இவருக்கு 950 ரூபா. இப்போ இங்கே மட்டும் ட்ராப் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 450 ரூபா 500 ரூபா பக்கம் வாங்குவார். இதுதான் இது இவங்களோட ரூல்ஸ். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கைடோட நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த தடவை நீங்கள் வரும்போது கால் பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக அப்படியே வந்து கூப்பிட்டுப்பாங்க. அப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நடந்தாலும் நீங்கள் கைடை கூப்பிட்டு வர்றது தான் பெஸ்ட்.
அதை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. கைடு கூப்பிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேயும் நான் இந்த அமௌண்ட்டை பிடிப்பு வச்சு வந்தது டோட்டல் வேஸ்ட்டு தான் இது. இப்போ என் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, அதனால் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் ஓரம் போடுங்க, ரிசீவ்டு உங்களுக்கு நாங்கள் செக் பண்ணிட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.